உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். பெண்கள் நம்மளை விட பக்தியாக இருக்காங்க கடவுள் மேலே. கடவுளை நேசிக்கிறாங்க, கடவுளை காதலிக்கிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் சாமியார் ஆகிறதில்ல? ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு, கடமை இருக்குது. நீ 4 புள்ள பெற்று நடுத்தரில் விட்டு துண்டை தோல் போட்டுக்கின்னு ஒரு டவலை போட்டுக்கின்னு திருவண்ணாமலைக்கு போய் உக்காந்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனைவிமார் உக்காடுறாங்களா? அப்படி அந்த குழந்தைங்களை அனாதையை விட்றாங்களா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய கடவுளே பெண்கள் தான். அதை உணராத வரைக்கும் உனக்குள்ளே ஆன்மீகம் வராது, ஆட்டுக்குட்டியும் வராது. நம்மளை படைக்கும் கடவுளே, இந்த பிறவி கொடுத்த கடவுளே பெண்கள் தான். எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல. பெற்றுறாங்க, கடமைக்கு பெற்றுறாங்க, கடமைக்கு விட்டுறாங்க, பிள்ளைங்க சம்பாதிச்சு விட்டா உட்காந்து சாப்பிட்டுக்குன்னு நான் தான் பெற்றேன் அதவே 1 லட்சம் தடவை சொல்கிற சில மென்டலும் கொடுக்குது. அதை விட்டுருங்க. இருந்தாலும் சொல்கிறேன், பெண்களுக்கு நம்மளை விட ஆன்மீகம் அதிகங்க. நம்மளை விட வைரகமாக இருப்பாங்க. ஆண்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் இருப்பான். 48 நாள் கட்டுப்படுத்த. ஒரு பொண்ணு 4 வருஷம் கூட இருப்பா, 10 வருஷம் கூட இருப்பா கடவுளுக்காக. ஏன் அவங்கெல்லாம் சாமியார் ஆகிறதில்ல? சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் குழந்தைங்கள விட்டு ஓடி போயிடுறீங்க, தோலை துண்டில் போட்டு ஓடிடுறீங்க. ரொம்ப கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, வந்த வாழ்க்கை வேறடா, கடன் வருது, வியாபாரம் ஆகல, அது வேலை கஷ்டம், இப்போ பிஸ்னஸில் கஷ்டம், ஏதோ ஒன்று போடுறீங்க. ஆனால் வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைங்களை காப்பாற்றி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பா. உண்மையை சொல்லுங்கள், யார் கடவுள், யாருக்கு அந்த அண்ணாமலையார், அந்த சிவபெருமான் யாருக்கு வரம் கொடுப்பா? நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உங்களை விட அந்த பொண்ணுக்கு தான் வரம் கொடுப்பா. அந்த பொண்ணை தான் கைலாசத்துக்கு அழைப்பா. உங்களை அழைக்கவே மாட்டார். குடும்பத்தை விட்டு காப்பாற்றாமல் பொண்டாட்டி பிள்ளை எடுத்து விட்டு பசியும் பட்டியலை விட்டு அந்த பசங்களை ஏங்க விட்டு போகிற நீங்கள் கைலாசத்தை தொடவே முடியாத அண்ணாமலையார் அந்த வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுத்தா அவர் கடவுளே இல்லை. உண்மையாக சொல்கிறேன். இல்லறம் என்பது ஒரு கோவில் மாதிரி. அந்த கோயிலை உடச்சி குட்டிச்சவர் ஆக்கிவிட்டு நீ போய் ரோட்டில் போய் தட்டிட்டு உக்காந்துக்கிறேன். இது கேவலத்திலையும் கேவலம், அசிங்கத்திலையும் அசிங்கம். இனிமையாவது பெண்கள் உண்மையிலே நம்மளை விட அதிகமான பக்தியானவங்க, நம்மளை விட ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. நான் ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற சில பேரை நான் சொல்ல விரும்பலைங்க, அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. சிவன் மேலே இன்றைக்கி அதிகமான பித்தாகிறது பெண்கள் தான்.